அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பட்டவகுப்பு மாணவர்களே, புனித ரமலான் இஸ்திமா 2025 இரவு பகுதியில சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சொர்க்கத்துல முதல் பிரிவினர் நுழைவார்கள். அவர்கள் பௌர்ணமி நாளன்று நிலவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது போன்று அவர்கள் இருப்பார்கள். அந்த முதல் பிரிவினர் குறித்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம். 70,000 நபர்களும் எப்படி நுழைவார்கள் சொன்னா, அவர்கள முதல் நபர் ஃபர்ஸ்ட் நுழையக்கூடியவரும் கடைசி நபர்கள் நுழைகிற வரைக்கும் முதல் நபர் நுழைய மாட்டார். அப்படின்னா எல்லாருமே ஒன்றாக நுழைவார்கள் அப்படின்னு நம்ம செய்தியை பார்த்தோம். இந்த 70,000 நபர்கள் நுழைவார்கள் என்பது குறித்து வேறு சில ஹதீஸுகள்ல கூடுதலான சில தகவல்களும் இதுல வர்றதுனால அதையும் சேர்த்து பார்த்து விட்டு அந்த நுழையும் போது அந்த நுழைவாயில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்னு மாஜா திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இப்னு மாஜால 4286, திருமதியில 2437 ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் வேதனை இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். 70,000 நபர்கள், இது நமக்கு தெரிந்த செய்தி. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா குல்லி அல்ஃபின் சபஊன அல்ஃபா. இந்த 70,000 நபர்கள்ல ஒவ்வொரு 1000 நபர்களோடு இன்னொரு 70,000 நபர்கள் போவார்கள். 70,000 பேர் இருக்காங்கல்ல, அது 1000 பிரிச்சா எவ்வளவு வரும்? 70,000 வரும். ஒரு 1000 ஒரு டீம், ஒரு குரூப்னு வைங்க. இப்படி பிரிச்சா எத்தனை வரும்? 70 குரூப் வரும். ஒவ்வொரு 1000 நபர்களோடும் இன்னும் 70,000 நபர்கள் போவார்கள். வஸலாசு ஹஸயாத்தின் மின் ஹஸயாத்தி ரப்பி. ஹஸயத் அப்படின்னு சொன்னா அரபியில ஒரு கையளவுக்குன்னு சொல்லுவாங்க. கை நிறைய காசு கொடுத்தாங்கன்னு வாங்கல்ல, இப்ப கை நிறைய காசு கொடுத்தாங்கன்னு ஹஸியத்துல் மால் அப்படின்னா கை நிறைய காசு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இந்த கை நிறைய அப்படிங்கிற மாதிரி உள்ள கருத்து உள்ளதுக்கு அரபியில ஹஸியத் அப்படின்னா நிறைய அப்படின்ற அர்த்தம், அதிகமான அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு 1000 நபர்களோடும் 70,000 நபர்கள் போவார்கள். அது மட்டுமல்ல, 3 அதிகமான இன்னும் அதிகமான எண்ணிக்கையில உள்ளவர்கள் போவார்கள். இன்னும் அதிகமான மக்கள் போவார்கள். ஒவ்வொரு 1000 நபர்களோடும் 70,000 பேர் போவாங்கன்னா இன்னும் அதை விட அதிகமான நபர்கள் போகும்போது இன்னும் 70,000 நபர்களை தாண்டி போவாங்க. இப்போ ஒவ்வொரு குரூப் 70 குரூப்பா பிரியுது. அந்த சொர்க்கத்துல கேள்வி கணக்கு இல்லாம 70 டீமா பிரியுதுன்னு வைங்க. 70,000 பேர் 70 டீமா பிரிக்கிறீங்க. ஒவ்வொரு நபர்களோடும் 70,000 சொன்னா 49 லட்சம் பேர் வருவாங்க. 49 லட்சம் பேர். இன்னும் அதிகமாக முபாலகத்தா இன்னும் நிறைய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஹஸயத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அப்ப இன்னும் இந்த ஏற்கனவே இது 49 லட்சம், அதோட சேர்ந்து 3 இன்னும் அதிகமான பெருங்கூட்டம் நுழைவார்கள் சொன்னா கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான மக்கள் உள்ளே நுழைவார்கள் வழங்குது. இந்த தன்மையில, எந்த தன்மையில? கேள்வி கணக்கு இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்துல நுழையக்கூட கூட்டம், பல கோடிக்கணக்கான மக்கள் உள்ள நுழைவாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பல கோடிக்கணக்கான மக்கள் உள்ள நுழைவாங்கன்னு சொன்னா அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் அமைப்பு எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே டைம்ல நுழைவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முத்தமாசிகீன, இந்த 70,000 நபர்களும் ஒன்றோடு ஒருவர் பிடித்து கொண்டு அப்படியே நுழைவாங்க. இப்ப நம்ம அப்படியே வரிசையா சங்கிலி மாதிரி நின்னா எப்படி இருக்கும் பிடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி அமைப்புல நுழைவார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, மா பைனல் மிஸ்ராஐனி மின் மசாரில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் இருக்கும்ல, பாபு வாசல், அந்த வாசலுடைய 2 பகுதிக்கு மத்தியிலே உள்ள தூரம் கமாபைன மக்கா வ ஹிம்யர், மக்காவிற்கும் ஹிம்யருக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் இருக்கும். ஹிம்யர் அப்படிங்கிறது யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹல்ரமௌத்துங்கிற ஒரு பகுதி. யமன் நாட்டில் ஹல்ரமௌத்துன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில உள்ள ஒரு இடத்துக்கு சொல்லப்படக்கூடிய, அந்த உள்ள பகுதிக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அதாவது மக்காவிலிருந்து ஹெமியருக்கு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா தோராயமாக ஒரு 1500 கிலோமீட்டர் வரும். ஹல்ரமௌத்துங்கிறது, நான் யமனுக்கு போகும்போது ஒரு சில பிரச்சனைனால அங்கேருந்து நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வெளியே வர்றதுக்கு ஃப்ளைட் இல்லை.
எனக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹல்ரமௌத் வழியா போங்கன்னாங்க. ஆனா அது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, அந்த இடத்துல போக முடியாது, கொஞ்சம் பிரச்சனைகள் ஆபத்துகள் இருந்துச்சு. அப்ப நான் உங்ககிட்ட இலக்கியமா சொன்னேன், மன் ஹலர மௌத் ஹலரஹுல் மௌத், யார் ஹலர மௌத்துக்கு போறாங்களோ அவனுக்கு மௌத் ஹாலிர் ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நல்லா அரபி பேசுவாங்க. அசுலுல் அரபு வந்து யமன்காரங்க தான், சவுதி அசுலுல் அரபு இல்லை, யமன்காரன் தான் அசுலுல் அரபு. நம்ம படிக்கிற அதே அரபி அழகா பேசுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களை பத்தி உள்ள வரலாறுலாம் அழகா சொல்லுவாங்க. நிறைய அரபிகள் அதை நம்ம கிட்ட சொன்னதை நம்ம பார்த்துருக்குறோம். நம்மள மாதிரியே தோற்றத்துல உள்ளவங்களா இருப்பாங்க, உங்களை மாதிரி இருப்பாங்க அரபிகள், உங்களை மாதிரி இருப்பாங்க. அதோட கேபிட்டல் சன்னால உள்ள அரபிகள் மட்டும் தான் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க. அப்ப அந்த பகுதி மக்காவில் இருந்து அந்த ஹதர்மவுத் வரைக்கும் உள்ள அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 1400-1500 கிலோமீட்டர் கிட்ட தோராயமா வரும். இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கமாபைன மக்கா வ ஹஜர், மக்காவுக்கும் ஹஜருக்கும் மத்தியில உள்ள பகுதி. ஹஜர் அப்படிங்கிறது இப்ப உள்ள பஹ்ரைன், சவுதிக்கு அடுத்து ஒரு நாடு இருக்கு பஹ்ரைன் அப்படின்னு சொல்லி. சவுதிக்கும் அதுக்கும் நடுவுல கடல் இருக்கும். இப்ப அது பிரிட்ஜ் கட்டி இருக்கிறாங்க. பிரிட்ஜ் வழியாக நீங்க பஹ்ரைனுக்குள்ள போகலாம். அதுவும் மக்காவில இருந்து பஹ்ரைனுக்கு பாத்தீங்கன்னா தோராயமாக நீங்க கார்ல போனீங்கன்னா 1400 1500 கிலோமீட்டர் உங்களுக்கு வரும். சராசரியா ஒரு 100 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் நீங்க கார்ல போறீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் எவ்வளவு தூரம் போனீங்கன்னா எவ்வளவு தூரம் வருமோ, 15 மணி நேரம் கார்ல ஒரு 100 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல ரீச் ஆகிற ஸ்பீடுக்கு நீங்க போனீங்கன்னா கண்டினியூவா 15 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் நீங்க போக முடியுமோ அந்த 1500 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியில இருந்து விளங்குது. அப்ப அவ்வளவு பெரிய இடம் இருந்தா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல உள்ளே நுழைய முடியுங்கிற அந்த விளக்கம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக இந்த சொர்க்கத்துல நுழையக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபுகஹாவுல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்கள்ல ஏழையான சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க சொர்க்கத்துல நுழைவார்கள். எஸ்பிகூனல் அல் அக்னியா, சொர்க்கத்துல செல்வந்தர்களை காட்டிலும் முந்தி செல்வார்கள். 40 வருடங்கள் செல்வந்தர்கள் நுழைவதற்கு முன்பாக ஏழையான முஹாஜிரீன்கள் சொர்க்கத்துக்குள்ள முன்னாடியே நுழைஞ்சிருவாங்களாம். ஏழைகள் நம்ம ஏற்கனவே ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த சொர்க்கம் வந்து நரகத்தை பார்த்து சொல்லும் போது என்னிடத்துல ஏழைகளும் எளிமையானவர்களும் உள்ள நுழைகிறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல கும்து அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்ல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல நுழையக்கூடிய ஆமத்து பெரும்பகுதியான மக்கள் யாரு அப்படின்னு சொன்னா அவர்கள் ஏழைகளாக உள்ளவர்கள். ஆமத்து நாஸ், ஆமத்து பந்தகல அல் மசாக்கின், ஏழைகள் தான் சொர்க்கத்தில் அதிகமாக நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வஅஸ்ஹாபுல் ஜத்தி, செல்வந்தர்கள் எல்லாம் மஹபூசூன், அவர்கள் கேள்வி கணக்காக வேண்டி தடுக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவாக வந்து ஏழைகள் சொர்க்கத்துல நுழையிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தரஜாங்கிறத தாண்டி நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஊர்கள்ல ஏழைகள் சொன்னா யாரு லக்ஸரியா வாழ முடியலையோ அவனை ஏழை நம்ம விளங்கியிருக்கிறோம். ஏழைன்னு அப்படி கிடையாது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறதுக்கு வழி இல்லாம கல்யாணம் கூட முடிக்காம அந்த மாதிரி சிரமத்துல இருப்பான் பாருங்க, அவனை ஒரு ஏழைகள் ஃபக்கீருங்கிற லிஸ்ட்ல வைப்பாங்க. இப்ப நம்ம ஊர்கள்ல எல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸரியா வாழ முடியல, அவன் கையில கார் இல்ல, பைக் இல்ல, சைக்கிள் கூட இல்ல, பஸ்ல தான் போயிட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்கான், அப்படிங்கிறவன எல்லாம் ஏழை லிஸ்ட்ல வருவாங்க. லக்ஸரியா வாழ முடியாதவன்லாம் ஏழை கிடையாது, வாழவே முடியாம இருக்கிறவன் தான் ஏழை. அந்த மாதிரி உள்ளவனுக்கு வந்து அதிகமான கேள்விகள் இருக்காது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஒரு நபர் வராங்க, யாருன்னு பேர் வரல, வந்து கேட்டாங்க, லஸ்னா மின் ஃபுகராஇல் முஹாஜிரின், நாங்க முஹாஜிரின்கள்ல ஏழையான தோழர்கள் இருப்பாங்களே அவங்கள நாங்க இல்லையா அப்படின்னு ஒரு மனிதர் வந்து கேட்கறாங்க. அப்ப அவரை பார்த்து கேட்கறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கறாங்க, லக்க இம்ரத்துன் தவி இலைஹா, நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு மனைவி இருக்காங்களா, கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, மனைவி இருக்காங்களான்னு கேட்கறாங்க. ஆமா இருக்காங்க அப்படின்னாங்க. லக்க மஸ்கனுன் தஸ்குனுஹு, நீங்க தங்குறதுக்கு இடம் இருக்கு, வீடு இருக்கான்னு கேட்கறாங்க. ஆமா என்கிட்ட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த மினல் அக்னியா, அப்ப தங்குறதுக்கு வீடு இருக்கு, வாழ்றதுக்கு மனைவி இருக்காங்கன்னா நீங்க மஹ்ரு கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, மஹ்ரு கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, தங்குறதுக்கு வீடு இருக்கு, நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஏழை லிஸ்ட்ல வைக்க முடியாது, நீங்க செல்வந்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்து உங்க கேட்கறாங்க, எனக்கு ஹாதிகளும் இருக்கிறா, இன்னலி ஹாதிமன், எனக்கு படி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த வந்த நபர் கூடுதலா சொல்றாரு. அப்ப அந்த மினல் முலூக், அப்படின்னா நீ பணக்கார லிஸ்ட் இல்ல, அதையும் தாண்டி நீ அரசன்ற தகுதிக்கு வந்துருவ, உன்னெல்லாம் ஏழைன்னு வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க.
அப்போ ஒரு குடும்பம் இருக்கக்கூடியவர், ஒரு வீடு இருக்கக்கூடியவர், கொஞ்சம் செல்வம் இருக்கக்கூடியவர், இவங்களுக்கு இயல்பாகவே நிறைய பொறுப்புகள் இருக்கும். குடும்பம் இருந்தால் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றணும், பிள்ளைகளுடைய ஹக்கை நிறைவேற்றணும், கொஞ்சம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். அதே போல வீடு வச்சிருக்கக்கூடிய அதோட செல்வத்தை சம்பாதிச்சு இருப்பாரு. வேலையாட்களை வச்சிருக்கிறவங்க அவங்க நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கும். இது எதுவுமே ஏழை கிட்ட இருக்காது. ஏழை கிட்ட இது எதுவுமே இல்லாத போது அவங்களுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகள், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒருத்தன் ஒரு 15 எக்ஸாம் எழுதுறான், ஒருத்தன் 5 எக்ஸாம் தான் எழுதுறான். 5 எக்ஸாம் எழுதுறவன் சீக்கிரமா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருவான். ஏழை கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, குடும்பம் இல்லை, சொத்து இல்லை, எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு கேட்கப்படுற கேள்வி ரொம்ப கம்மி. ஆனா பணக்காரங்கிட்ட இது எல்லாமே இருக்கிறதுனால அவனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் அவனிடத்துல விசாரணைகளும் இன்னும் கூடும். அப்ப அதனால செல்வந்தர்களுக்கு அந்த சொர்க்கத்திற்கு வருவதற்குரிய அந்த கேள்விகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. ஏழைக்கு அந்த விசாரணைகள் கம்மியா இருக்கிறதுனால என்ன செய்யும், சீக்கிரமாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க, சொல்றாங்க, அஹ்லு துஃபூர், செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எங்களை மாதிரி தான், அவங்க எங்களை மாதிரி இருக்கிறாங்க, எங்களை மாதிரி தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளை செய்யறாங்க, அந்த நன்மைகளை எடுத்துக்கிறாங்க. அதை விட கூடுதலாக அவங்க கையில பண காசு இருக்கிறதுனால அவங்க ஹஜ்ஜு செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, போர்களில் கலந்துக்கிட்டு செலவு பண்றாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க, எங்களை விட கூடுதலாக நன்மையை அள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்க நாங்க எப்படி முந்துறது நன்மையில அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 33 முறை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுங்கன்னாங்க. இதை நீங்க ஓதுனீங்கன்னா அவங்க செல்வத்தின் மூலமாக எவ்வளவு நன்மைகளை அடைஞ்சாங்களோ அதையும் நீங்க கூடுதலா அடைஞ்சிருவீங்க. ஆனால் நீங்க கூடுதலா அடைவீங்க. ஆனால் அந்த செல்வந்தர்கள் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அவங்க ஓதுனாங்கன்னா அவங்க இன்னும் உங்களை விட முந்திடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே செல்வத்தை கொண்டு முந்திட்டாங்க, அதை முந்துறதுக்கு தான் நீங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுறீங்க. அதை எடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா என்ன ஆயிருவாங்க, உங்களை விட முந்திடுவாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியில இருந்து செல்வந்தர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போக முடியும். ஆனால் அவர்களுக்கு அந்த கேள்வி கணக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தாமதம் ஏற்படுறது. அதுவும் இல்லாம அதிகமான பணம் காசு உள்ளவர்கள் பெரும்பாலும் அதுல தவறான விஷயங்களை செய்து அல்லது ஹராமான விஷயங்களை விழுந்து நரகத்திற்கு அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரும்பகுதியாக ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஈஸியாக சொர்க்கத்துல நுழையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்ப செல்வந்தர்களை விட. இப்ப அந்த அடிப்படையில இதுக்கு விளக்கம் சொல்லும் போது செல்வந்தர்கள் அதனால கொஞ்சம் தாமதமாக வராங்க, அல்லது சில பேர் நரகத்துக்கு போய் வேதனை அனுபவித்து விட்டு வருவாங்க. ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, சீக்கிரமாக சொர்க்கத்திற்கு போவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி தராங்க. அப்ப சொர்க்கத்துல எல்லா மக்களும் உள்ளே நுழைகிறார்கள். இப்படி நுழையக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹு தஆலா வாசல்கள் வழியாகத்தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த வாசல்கள் வழியாக நுழைகிறார்கள். அந்த வாசல்கள் என்னென்ன என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.